பார்ப்போம். எங்களுக்கு அவுட்புட் வந்தது இதில் a டாட் பி ப்ளஸ் ஏ பார் பி பார்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ சியில் தரப்பட்டிருக்க நேரடியாக எக்ஸ்னோர் வாயில் எக்ஸ்னோர் வாயிலுக்கு தான் அவுட்புட் வரும்னு சொல்லி பார்த்தோம். அவை சி சரி சமவலுவான தர்க்க கோவை தான் கேட்கப்பட்டிருக்குது. அவை சி வந்து நேரடியாக எக்ஸ்னோர் வாயில்ன்றதுனால சியினுடைய விட சரி. இந்த விடையை அடுத்த விடைகளை நாங்கள் பார்க்கணும் அதே கோவை வருதான்னு சொல்லி. இங்கே எங்களுக்கு வருது ஏயும் பி பாரும் வருது என்ன. இங்கே வந்துட்டு ஏ டாட் பி பார் வருது. இங்கே வந்துட்டு ஏ வருது, இங்கே பி வருது என்ன. பி வருது, அடுத்தது ஏபி வருது. ரைட், சாரி ஏபி தான் இங்கே வருது, ஏபி வருது. ரைட், இங்கே பி பாரும் ஏ பாரும் வருது. அப்போ ஏ பார் பி பார்னு சொல்லி வருது. அப்போ ஏபி டாட் ஏ பார் பி பார் தான் இங்கேயும் வருது. அப்போ அது சரி தானே, முதலாவது விட சரியா வருது. ஏ சரி, பி பி இங்கே வந்துட்டு வாரது ஏ, பட் இதில் வருவது பி பார். அப்போ எங்களுக்கு இங்கே வருது ஏ டாட் பி பார் வருது. பட் இதில் வாரது ஏ பார், இங்கே பி, ஏ பார் பி. எங்கே கூட்டினோம்னு சொன்னால் ஏ டாட் பி, ஏ டாட் பி பார் பிளஸ் ஏ பார் பி. இது என்ன கேட்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஏ டாட் பி பார் பிளஸ் ஏ பார் பின்றது என்ன கேட்? எக்ஸோர் வாய். ஆக இங்கே நொட் எடுக்கிறோம். ஆக நொட் எடுத்தோம்னால் முழுவதின் பார் வரும். அப்போ எக்ஸோருக்கு நாங்கள் நொட் எடுத்தால் என்ன வாயில் வரும்? கட்டாயம் எக்ஸோருக்கு நாங்கள் முழுவதின் நிரப்பின்றது கட்டாயம் எக்ஸ்னோர் வாயில் தான். இது எக்ஸோரினுடைய நிரப்பின்றது எக்ஸ்னோர். இதை நாங்கள் டி மோகன் பாவிச்சா கட்டாயம் என்ன விட வரும்? இந்த விட தான் வரும், எக்ஸோரினுடைய நிரப்பி. இதுவும் எக்ஸ்னோர் வாயில தான் குறிக்கும். அவை மூன்றுமே சரியான விடை. கிளியரா? எக்ஸோர் நிரப்பினால் எக்ஸ்னோர் தான், எக்ஸ்னோர்ட நிரப்பி எக்ஸோர் தான். அப்போ அதை நாங்கள் செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏபிசி மூன்றும் சரி, மூன்றும் ஒரே விட தான் வரும். பதினான்காவது செய்தி பார்ப்போம். பூலியன் தர்க்க வாயில்களை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பூலியன் தர்க்கத்தில் வந்துட்டு இணைப்பு சுற்றுகள் ஒன்று இருக்கு, கம்பினேஷனல் சர்க்கிட். அதே நேரம் தொடர்ச்சியான சுற்று ஒன்று இருக்கு. இணைப்பு சுற்றுகளால் வெளியீடு வந்துட்டு உள்ளீடுகளில் மட்டும்தான் தங்கியிருக்கு. நாங்கள் வளமையாக பாவிக்கிறோம், இப்படி ஒரு கேட்ஸ் பாவிக்கிறோம். இப்போ நாங்கள் ஏஎம் பிஎம் கொடுத்தோம்னால் ஏ டாட் பி வருது என் கேட். அப்போ இந்த வெளியீடு வந்துட்டு உள்ளீட்டில் மட்டும்தான் தங்கியிருக்கு. அப்படியான சுற்றுகளை சொல்லுவோம் நாங்கள் இணைப்பு சுற்றுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொடர்ச்சியான சுற்றுகளால் அந்த வெளியீடு வந்துட்டு ஏனைய வெளியீடுகளை முன்னைய வெளியீடுகளையும் தங்கி இருக்கு. தொடர்ச்சியான சுற்றுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்றது என்ன? தொடர்ச்சியான சுற்றுக்கு உதாரணம் வெளியீடு வந்துட்டு முன்னைய வெளியீடுகளையும் தங்கி இருக்குமா? அப்போ தொடர்ச்சியான சுற்றுக்கு உதாரணம் என்ன? ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லி படிக்கிறோம். ஃபிளிப் ஃப்ளாப் என்ன? நினைவகமாகவும் பயன்படுத்தப்படலாம். அப்போ அதனுடைய வெளியீடு வந்துட்டு உள்ளீடாகவும் பயன்படுத்தப்படும். அப்போ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் லெச் இப்படின்னு சொல்ற சர்க்கிட்ஸை தான் நாங்கள் சொல்லுவோம் தொடர்ச்சியான சுற்றுக்கு. நாங்கள் நென் கேட்டை பயன்படுத்தி ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் உருவாக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அதே மாதிரி நோர் கேட்டை பயன்படுத்தி உருவாக்கலாம் என. அவை இதனுடைய வெளியீடுகள் என்ன செய்யும் சொன்னால் திரும்பவும் உள்ளீடாக பயன்படுத்தப்படும். இதனுடைய வெளியீடு திரும்பவும் உள்ளீடாக என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். ஆகவே இங்கு வந்துட்டு
இதனுடைய வெளியீடு வந்துட்டு இதனுடைய உள்ளீட்டில் மட்டும் இல்லாமல் முன்னைய வெளியீடுகளையும் என்ன செய்யும் தங்கி இருக்கும். அப்போ இதைத்தான் நான் சொல்லுவோம் ஃபிளிப் ஃப்ளாப், தொடர்ச்சியான சுற்றுக்கள். அவை தொடர்ச்சியாக அதனுடைய வெளியீடுகள் நினைவகத்தில் சேமிக்கப்பட்டு திரும்பவும் உள்ளீடாக பயன்படுத்தப்படும். அதுதான் தொடர்ச்சியான சுற்றுக்கள்னு சொல்லுவோம். கம்பின இணைப்பு சுற்றுக்கு உதாரணம் நாங்கள் வந்துட்டு ஹெடர் சொல்லலாம், ஹாஃப் ஹெடர், ஃபுல் ஹெடர், அதெல்லாம் கூட்டல் வரும். அதில் வந்து நாங்கள் வந்துட்டு வெளியீடு வந்து உள்ளீடுகளில் மட்டும்தான் தங்கியிருக்கு. இப்போ ஏல சொல்லப்பட்டிருக்கு இணைப்பு சுற்றுக்களில் வெளியீடானது உள்ளிடப்படும் போது மட்டும் தங்கி இருக்கும், அத்துடன் நினைவக பதிவை கொண்டிருக்காது என்று. சரி, அதுல நினைவகம் இருக்காது. இங்கதான் நினைவகம் இருக்கு. இந்த வெளியீட்டை நாங்கள் சேமித்து வைக்கணும். தொடர்ச்சியான சுற்றுகளில் வெளியீடானது தற்போதுள்ள உள்ளீடுகளில் மாத்திரம் தங்கியிருக்காது, முன்னைய உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளிலும் தங்கியிருக்கும். அதேவேளை நினைவக பகுதியையும் கொண்டிருக்கும். தொடர்ச்சியான சுற்று வந்து நினைவக பகுதியும் இருக்கு. அதுவும் சரி. அரை கூட்டி முழுமை கூட்டி என்பன இணைப்பு சுற்றுகளுக்கு உதாரணமாகும். சரி, எழுவிழுவிகள் ஃபிளிப் ஃப்ளாப்ன்றது தொடர்ச்சியான சுற்றுக்கு உதாரணமாக இருக்கு. அதுவும் சரி. டவுட் என்ன கேட்டுக்கோங்க. அது 15வது கேள்வி. செயல் என்பது செயல்படுத்தலில் உள்ள ஒரு செயல்முறை. அப்ப இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்முறை ப்ரோக்ராமை தான் நாங்கள் செயல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசஸ்ன்றது வந்துட்டு ஒரு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்நிரல். செயல் உருவாக்கப்பட்டது முதல் அச்செயல் நிறைவு பெறும் வரை அது பல்வேறு நிலைகளினூடாக பரிமாற்றம் அடையும். ஆக வெவ்வேறு நிலைகளினூடாக பரிமாற்றம் அடையலாம். என்னென்ன நிலைகள் இருக்கும்? அப்ப ஏழு நிலைகளுக்கு உட்படுத்தப்படலாம். என ஒரு செயல் வந்துட்டு 7 நிலைகளுக்கு உட்படுத்தப்படலாம். ஆரம்பத்துல உருவாகிற நிலை நான் சொல்லுவோம் நியூ ஸ்டேட் சொல்லுவோம். புதிய நிலை. புதிய நிலையிலிருந்து தயார் அல்லது காத்திருத்த நிலைக்கு போகலாம். ரெடி அல்லது சஸ்பெண்ட் சொல்லுவோம். ரெடி அல்லது சஸ்பெண்ட் சொல்லுவோம். தயார் அல்லது காத்திருத்த நிலைக்கு போகலாம். அல்லது வந்துட்டு தயார் நிலைக்கு போகவும் வேண்டும். அது நான் ரெடின்னு சொல்லுவோம். தயார் நிலைக்கு போகலாம். தயார் நிலையிலிருந்து போறது வந்து ரன்னிங் ஸ்டேட் சொல்லுவோம். ரன்னிங். ஓடு நிலைக்கு போகும். ஓடு நிலையிலிருந்து எக்ஸிட்டுக்கு போகும். முடிவுறுத்தல் நிலைக்கு போகலாம். ரன்னிங்ல இருந்து வரக்கூடிய நிலை நான் சொல்லுவோம் பிளாக் ஸ்டேட் சொல்லுவோம். தடுக்கப்பட்ட நிலை. தடுக்கப்பட்ட நிலையிலிருந்து திரும்ப தயாருக்கு போயிட்டு என்ன செய்யும், ரன்னிங்க்கு போகலாம். தடுக்கப்பட்ட நிலையிலிருந்து திரும்பவும் இங்காலையும் வரலாம். பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தடுக்கப்பட்ட அல்லது காத்திருத்த நிலை. இவ்வாறு தான் அந்த 7 நிலைகள் காணப்படும். உருவாக்கப்படுகின்ற புதிய முறைமை. அப்போ உருவாக்கப்படுகின்ற ஒரு புதிய முறை வழி ப்ரொசஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலை நியூ ஸ்டேட்டாக இருக்கும். அடுத்ததாக 2 நிலைகளுக்கு உட்படுத்தப்படலாம். என தயார் நிலை அல்லது தயார் நிலை காத்திருத்தலுக்கு உட்படுத்தப்படலாம். இப்போ அடுத்ததாக தயார் நிலைக்கு மாத்திரம்தான் மாற்றப்படும்ன்றதுக்கு இல்லை, தயாருக்கு போகலாம் அல்லது வந்து தயார் அல்லது காத்திருத்தலுக்கும் போகலாம். அப்போ நியூல இருக்கிறது 2 நிலைகளுக்கு உட்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வாறு நியூல இருந்து ரெடிக்கு போகக்கூடிய அந்த நிலையை நாங்கள் என்ன அட்டவணைப்படுத்தி வந்து மேற்கொள்ளும். நியூல இருந்து ரெடிக்கு போற அந்த செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய அட்டவணைப்படுத்தியது ஷெட்யூலர். நியூல இருந்து ரெடி ஹார்ட் டிஸ்க்ல இருந்து முதன்மை நினைவகத்துக்கு கொண்டு போறது வந்துட்டு நீண்ட கால அட்டவணைப்படுத்தினோம். நீண்ட கால அட்டவணைப்படுத்தி லாங் டேர்ம் ஷெட்யூலர் தான்
நியூல இருந்து ரெடிக்கு வந்துட்டு தயார்படுத்தலை மேற்கொள்ளக்கூடிய அட்டவணைப்படுத்தி ஒரு மென்பொருள். ஓடு நிலையில் உள்ள முறை வழியானது முன்னுரிமை அடிப்படையில் இன்னொரு முறை வழியினை இயக்குவதற்காக தடுக்கப்பட்ட நிலைக்கு இடமாற்றப்படும். அவை ஓடு நிலையில இருக்கிறது, தடுக்கப்பட்ட நிலைக்கு எப்போ போகும்னு சொன்னால் இதை போகக்கூடியது நான் சொல்லுவோம் உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்வுகளுக்காக காத்திருக்கிறது தான் போகும். அப்போ ரன்னிங்ல இருக்கிறது பிளாக்குக்கு போறதுக்கான காரணம் உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்ச்சிகளுக்காக மட்டும்தான் போகும். இன்னொரு முறை வழியை நாங்கள் அனுமதிக்கிறதுக்கு போறது வந்துட்டு திரும்பவும் ரன்னிங்ல இருந்து எங்கே போகும்னா ரெடிக்கு போகும். அப்போ இதைத்தான் நாங்கள் டைம் அவுட்னு சொல்லுவோம். ஏன்னா டைம் அவுட் அல்லது வந்துட்டு இன்டரப்ட் அது நடந்தால் வந்துட்டு ரெடிக்கு தான் போகும் ரன்னிங்ல. ஓடு நிலையில் உள்ள முறை வழியானது முன்னுரிமை அடிப்படையில் இன்னொரு முறை வழியை இயக்குவதற்காக தடுக்கப்பட்ட நிலைக்கு போகாது, உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்ச்சிகளுக்காக காத்திருக்கத்தான் போகும். தயார் நிலையில் உள்ள முறை வழியானது குறுங்கால அட்டவணைப்படுத்தியினூடாக, அப்ப தயார் நிலையில் இருக்கிறது குறுங்கால அட்டவணைப்படுத்தி ஊடாக ஓடு நிலைக்கு மாற்றப்படுவது. சரி, அவை நியூல இருந்து ரெடிக்கு மாற்றப்படுறது நீண்ட கால அட்டவணைப்படுத்தி, ரெடியில இருந்து ரன்னிங்க்கு மாற்றப்படுறது குறுங்கால அட்டவணைப்படுத்தி. சரிதானே? அதுக்கு நான் செயலி அட்டவணைப்படுத்தின்னு சொல்லுவோம். ரன்னிங்ன்றது ஒரு சிபியுனுடைய நிலையை தான் ரன்னிங் சொல்லுவோம். அவை சிபியுக்கு அனுப்பப்படுறதுனால சிபியு அட்டவணைப்படுத்தின்னு சொல்லுவோம். இவ்வாறு இது வந்துட்டு முதன்மை நினைவகம். ரெடி வந்துட்டு பிளாக் எல்லாம் முதன்மை நினைவகத்திலிருந்து பிளாக் அண்ட் சஸ்பெண்ட், ரெடி அண்ட் சஸ்பெண்ட். இவ்வாறு மாய நினைவகம், இதற்கு நான் சொல்லுவோம் மாய நினைவகம். இவ்வாறு மாய நினைவகத்துக்கு மாற்றப்படுறது நான் சொல்லுவோம் மிட் டேர்ம் ஷெட்யூலர், மத்திய கால அட்டவணைப்படுத்தி சொல்லுவோம். சரிதானே? அவை மூன்றாவது கூட்ட சொல்லப்பட்ட தயார் நிலையில் உள்ள முறை வழியானது குறுங்கால அட்டவணைப்படுத்தி உள்ளாக ஓடு நிலைக்கு மாற்றப்படுவதுடன் அந்நிலையில் அதனுடைய முறை வழியாக்க செயற்பாட்டினை நிறைவு செய்த பின்னர், ரன்னிங்க்கு போய் நிறைவு செய்த பின்னர் முடிவுறுத்த நிலை எக்ஸிட்டுக்கு போகும்ன்றது. சரி, தடுக்கப்பட்ட நிலையில் உள்ள முறை வழியானது, தடுக்கப்பட்ட நிலைன்றது இந்த பிளாக் ஸ்டேட், தடுக்கப்பட்ட நிலையில் உள்ள முறை வழியானது நீண்டகால அட்டவணைப்படுத்தியூடாக மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலைக்கு போகுமாம். அவ எங்கால பிளாக் அண்ட் சஸ்பெண்டுக்கு போறது வந்துட்டு நீண்டகால அட்டவணைப்படுத்திட்ட, இங்க போறது மத்திய கால அட்டவணைப்படுத்தி ஸ்வெப்பிங் சொல்லி சொல்லுவோம். பிளாக்லேருந்து பிளாக் சஸ்பெண்ட் அல்லது ரெடியிலேருந்து ரெடி சஸ்பெண்டுக்கு போறது மத்திய கால அட்டவணைப்படுத்தி மாய நினைவது போகுது. அது பிழை, நீண்ட காலம்ன்றது பிழை. தடுக்கப்பட்ட நிலையில் உள்ள முறை வழியானது உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்வு நிறைவு காரணமாக இயக்கு நிலைக்கு மாற்றப்படும். அப்ப தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்ச்சிக்காக தடுக்கப்பட்ட நிலைக்கு வரும். உள்ளீட்டு வெளியீட்டு நிகழ்ச்சி முடிவடைஞ்சா திரும்பவும் ரெடிக்கு போய்த்தான் ரன்னிங்க்கு போகணும். ஒரே அடியாக நாங்கள் என்ன செய்யறாது, இயக்க நிலைக்கு ரன்னிங்க்கு போக இயலாது. தயார் நிலைக்கு போய்த்தான் இயக்க நிலைக்கு போகணும். அதுவும் பிழை. மூன்றாவது தான் சரி. டவுட் இருந்தா கேளுங்க. Right, 16வது கேள்வி. காண வரைபடங்கள் தர்க்க சுற்றுகளை இலகுபடுத்துவதற்கான ஒரு மாற்று வழி. அப்ப தர்க்க சுற்றுகளை நாங்கள் இலகுபடுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், சுருக்கங்களை மேற்கொள்வது, சுருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு என்ன செய்வோம், காண வரைபடத்தை பயன்படுத்துவோம். அப்போ இதுக்கான வெளியீடுகள் என்னன்னு தான் கேட்கப்படும். எந்த வெளியீடு வாரது, எந்த வெளியீட்டை பெற்றுத்தாரது, எந்த காண வரைபடம் வரும் கேட்கப்பட்டிருக்கு. இது ஒரு சொற்கோவை, எஸ்ஓபி கோவை தான் விடையாக எடுக்கப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் ஒன்றுகளை தான் குரூப் பண்ணி விடை எடுக்கணும். அப்போதான் எங்களுக்கு இவ்வாறான ஒரு பெருக்கங்களின் கூட்டுத்தொகை வந்து வெளியீடாக பெற்றுக்கொண்டு, ஒன்றுகளை குரூப் பண்ணும்போது குழுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும், குழுக்கள்ல எல்லா ஒன்றுகளும் உள்ளடக்கப்படவும் வேணும், இரண்டின் வலு எண்ணிக்கையிலான ஒன்றுகள் தான் குரூப் பண்ணலாம். ஏன்னா 1, 2, 4, 8 அப்படியான எண்ணிக்கையிலான ஒன்றுகளை தான் குரூப் பண்ணவும் வேணும். அவை இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் குரூப் பண்ணலாம், இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் குரூப் பண்ணிடும். அவை எல்லா ஒன்றுகளும் குரூப்ல உண்டாக்கிட்டு நாங்கள் 2 குழுக்கள் உருவாக்கியிருக்கோம்.
ரைட். இந்த குரூப்பினுடைய அவுட்புட் எழுதுறதாக இருந்தால் நாங்கள் இது ரெண்டையும் பார்க்கணும். என்ன பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இங்கே வந்து பிக்கு சைபர் இருக்கு, பிக்கு ஒன்று இருக்காது, பி வெளியீட்டில் வராது. ஏக்கு பூஜ்ஜியம் இருந்தால் ஏ பார். அவள் இந்த சைடை பார்த்தோம்னு சொன்னால் சிக்கு பூஜ்ஜியம் இருக்கு, சி பார். அவள் இங்கே வரும். அந்த குரூப்புக்கான வந்துட்டு வெளியீடு வந்துட்டு ஏ பார் சி பார்னு சொல்லி வரும். ப்ளஸ் இப்போ இந்த குரூப்புக்கான வெளியீடு எழுத போகிறோம். அப்போ இந்த குரூப்புக்கு எழுதும்போது இது ரெண்டையும் பார்க்கணும். பார்க்கும்போது இங்கே ஏக்கு பூஜ்ஜியம் ஏ கொண்டு இருக்கிறதுனால ஏ வராது, பிக்கு ஒன்று இருக்குது, ஆகவே பி வரும். அப்படியே சைட்டில் பார்த்தோம்னு சொன்னால் சிக்கு ஒன்று இருக்கிறதுனால சி வரும். ஆகவே ஏ பார் சி பார் ப்ளஸ் பிசி, ஆகவே இது சரி. ரைட். இதில் நாங்கள் குரூப் பண்ணும்போது இந்த ரெண்டு ஒன்றையும் சேர்த்து குரூப் பண்ணணும். இந்த ரெண்டு ஒன்றையும் சேர்த்து குரூப் பண்ணணும். ரைட். அப்போ நாங்கள் இதுக்கு எழுதினோம்னு சொன்னால் அவள் எந்த குரூப்புக்கு எழுதும் போது பி வந்துட்டு சைபர் ஒன்றுனால பி வராது, ஏ பார் வரும். ஏ பார் இங்கே சி பார், அப்போ ஏ பார் சி பார் தான் வரும். ப்ளஸ் எந்த குரூப்புக்கு எழுதும்போது இது ரெண்டையும் பார்க்கணும். இது ரெண்டும் பார்க்கும்போது ஏக்கு பூஜ்ஜியம் ஏக்கு கொண்டு வராது, ஆகவே பி வரும். இங்கே சி பிசின்னு வரும். அப்போ அதுவும் சரி. அதே தான் அப்படியே தலைகளாக போட்டிருக்கு, அப்படியே நிறுத்தி வச்சுக்குது. அதே விட தான் வருது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது ரெண்டையும் குரூப் பண்ண போகிறோம், இந்த ஒன்று ரெண்டையும் குரூப் பண்ண போகிறோம். எந்த குரூப்புக்கு எழுதும்போது ஏக்கு ஒன்றும் பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஏ வராது, இங்கே பி வரும். அப்படி மேலே பார்த்தோம்னா சி பிசி. இந்த குரூப் பார்த்தோம்னு சொன்னால் ஏக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருக்குது, பிக்கு வந்துட்டு ஒன்று பூஜ்ஜியம் இருக்கிறதுனால பி வராது, ஆகவே பி பார் வரும். மேலே பூஜ்ஜியம் இருக்கிறதுனால சி பார் வரும். பிசி பிளஸ் ஏ பார் சி பார் வரையில் பி பார் சி பார்னு சொல்லி வருது. இங்கே இதுக்கு எழுதும்போது ஏ பார் தானே வருது, பி வராது, ஏ பார் தான் வரும். என்ன சாரி, ஏ பார் சி பார். அப்போ அதுவும் சரிதான். எல்லாம் சரியா? மூணும் சரி என்ன? கிளியரா? ரைட். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி மீதி கேள்வியில் நாளைக்கு பார்ப்போம். ரைட். 16 கேள்வி முடிஞ்சிது. 17வது கேள்வி நாங்கள் நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.